ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்களுக்கு செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு டோன்வினர் பிராண்ட்ல ஒரு ப்ரீ ப்ராசர் இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம யூடியூப் கஸ்டமர் ஒருத்தர், நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த கஸ்டமர் வந்து நல்லா பழக்கப்பட்ட கஸ்டமர். இந்த கஸ்டமருக்கு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஏவி ரிசர்வ் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர் யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, கிராஃப்டல் அப்படிங்கிற ஒரு அசம்பிள் மேக்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர்ஸும் யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து ஏவி ரிசர்வ் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் போலாங்கும் போது ஒரு ப்ரீ ப்ராசர் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சஜஷன் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ தற்சமயத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்கிரேட் வரும்போது ஸ்பீக்கர் பேக்கேஜஸும் அந்த பவர் ஆம்பிளிஃபையரும் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கஸ்டமருக்கு வந்து சஜஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அவரும் சரி, இந்த செக்மெண்ட்ல வந்து இப்போதைக்கு நான் வந்து இதை எடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட் அடுத்தடுத்த செக்மெண்ட்ல நான் வந்து பவர் ஆம்பிளிஃபையர் இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் மாத்துறேன்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில இந்த கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டோன் வின்னர்ல 15 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரீ ப்ராசர் தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். இதோட மாடல் நம்பரை பார்த்துட்டுனா AT300 அப்படிங்கிறது மாடல் நம்பர். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கேலிப்ரேஷன். இந்த கஸ்டமர் வீட்டுக்கு நம்ம பண்ணக்கூடிய கேலிப்ரேஷன் பார்த்துட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் மூலிமா செக் பண்ணி அந்த ரூமில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் நினைக்கலாம், இந்த கஸ்டமர் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் அசம்பிள் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாரு, அசம்பிள் பவர் ஆம்பிளிஃபையர் தான் யூஸ் பண்ணுறாரு, இதுக்காக கேலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இதில் ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டா நம்மளால லெவல் வந்து மேட்ச் பண்ண முடியும், அந்த ரூமில் வந்துட்டு கிராஸ் ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடியும். பட் ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய ஃபுல்ஃபில்லாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதில் ஓரளவுக்கு பேசிக்காக வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அந்த வகையில் தான் இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக இந்த 9.2 சேனலுக்குமே நம்ம வந்து இந்த ஒரு ப்ரீ ப்ராசர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேபிள்ஸ். இந்த கேபிள் பார்த்திங்கன்னா XLR கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ XLRலேருந்து எடுத்து அந்த பவர் ஆம்பிளிஃபையருக்கு RCA கொடுத்துருந்தோம். இந்த XLR கேபிள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெனரே பிராண்டில் மேட் இன் ஜப்பான் கேபிள் தான் வந்து நம்ம கஸ்டமர் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் HDMI கேபிள் ஏற்கனவே நம்ம லே பண்ணதுனால பல எக்ஸைட்டிங் கேபிள் எல்லாமே நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஓவராலாக கேபிள்ஸ் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இந்த கஸ்டமர் வீட்டில் டோட்டலாக ஒரு 9.2 செட்டப் தான் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு டோன் வின்னரில் ப்ரீ ப்ராசஸர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் டோட்டலாக வந்துட்டு வந்து உங்களுக்கு 13 சேனல் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். பட் தற்சமயத்து 9 சேனல் மட்டும் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஃப்ரண்ட்டுக்கு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அவர் ஓனாக யூஸ் பண்ணக்கூடிய கிராஃப்டல் பிராண்டில் தான் வந்துட்டு பவர் ஆம்பிளிஃபையர் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம அதில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெவியான ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் தான். ஸோ டோட்டலாக வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரு பவர் ஆம்பு போட்டுட்டு அது மூலிமா வந்து ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிராஃப்டல் பிராண்டு தான். இந்த ஸ்பீக்கரை பார்த்துட்டுனா சென்ட்ரல் ஸ்பீக்கர் வந்து கிராஃப்டல், இதுலேயே இன்பில்டாக வந்துட்டு உங்களுக்கு ஆம்பு வச்சு கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அடுத்த 2 சப்வூஃபர் 12 இன்ச்சஸில் லெஃப்ட் ரைட்டு ஒவ்வொரு சப்வூஃபரும். அடுத்த டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சேம் கிராஃப்டல் பிராண்டில் 3வேல இருக்கக்கூடிய டவர் தான் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் கான்செப்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 பேஸ் டிரைவரும் ஒரு மிட்ரேஞ்ச் டிரைவர்ஸும் ஒரு டியூட்டர்ஸும் உங்களுக்கு இதில் வந்துருச்சு. இதுதான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சரௌண்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சரௌண்டுமே பார்த்துட்டிங்கன்னா சேம் கிராஃப்டல் பிராண்டில் சரௌண்ட் லெஃப்ட்டு ரைட்டு சரௌண்டு பேக்கு இது 4த்துக்குமே பார்த்துட்டிங்கன்னா சேம் கிராஃப்டல் பிராண்டில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சப்ளை பண்ணியிருந்தது தான் இது. டாகா ஹார்மனியில் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் செஞ்சு கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அதுதான் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம சப்ளை பண்ண ஒரு அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் தான். இதை தாண்டி ப்ரொஜெக்டரும் பார்த்துட்டிங்கன்னா ஆப்டோமாவில் ஒரு 4K கேப்பபிலிட்டி பண்ணக்கூடிய ஒரு 4K ப்ரொஜெக்டரும், ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 120 இன்ச்சஸில் பிராண்டரில், அதாவது கிளியர் வியூ அப்படிங்கிற ஒரு பிராண்டில் 120 இன்ச்சஸில் ஸ்க்ரீனை நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக ஒரு 9.2 செட்டப் ப்ளஸ்
ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் ஹோல் பேக்கேஜஸ் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒரு ரூம் தாங்க இது. கஸ்டமர் எக்கோ மட்டும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபோம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஃபோம் வந்து சஜஷன் இல்லைங்கிறது நம்ம கஸ்டமர் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அவர் ஏற்கனவே யூஸ் பண்ணதுனால எக்ஸைட்டிங் அதே வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் என்ன தேவைப்படுது, அப்படி இல்லை பேக்கேஜ் நீங்கள் வெளியில் வாங்கிட்டீங்க, ஸோ அதை இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங் இது எது தேவைப்பட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்மள்ட்ட வாங்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. வெளியில் வாங்கினாலுமே நம்ம வந்து எல்லாமே பண்ணி கொடுத்து தான் இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இந்த மாதிரி என்கொயரிஸ் இந்த மாதிரி எதனா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். எனக்கு கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு சூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா எந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். சரி, நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.